The history of Israel. ஸோ இந்த உலகத்தின் வரலாறு, கடைசி நாட்கள், உலகத்தின் முடிவு எல்லாமே இஸ்ரேலை அமைந்தது தான் அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம மறக்கவே கூடாது. இப்போ கரண்ட்டாக பார்க்கும்பொழுது இஸ்ரேல் 7 விதமான யுத்தங்களை சந்தித்து வருகிறது. தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்பொழுது பலவிதமான யுத்தங்களை சந்தித்திருந்தாலும் இதுவரைக்கும் ஒரு யுத்தத்திலையும் தோற்று போகவே இல்லை. இப்போ கரண்ட்டாகவும் அது நடத்திட்டு இருக்கிற வார்லேயும் இஸ்ரேல் ஜெயிச்சுட்டு வர்றதா தான் நம்ம பார்க்குறோம். தீவிரவாதிகளுக்கு எதிராக, பயங்கரவாதிகளுக்கு எதிராக அது போர் முனையில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு சைடு பார்த்திங்கன்னா வார் அதிகமாகுது, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இஸ்ரவேலர்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு, ஆன்டைசெமிட்டிசம், இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டங்கள், தேசங்கள், பட்டணங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகிறாங்க. அக்டோபர் 7 அட்டாக் நடந்தப்போ யாரெல்லாம் இவர்களுக்கு சாதகமாக இஸ்ரேலுக்காக பரிதபித்தாங்களோ இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி பல மடங்கு, 1000 மடங்கு என்ன ஆயிட்டாங்கன்னா அகெயின்ஸ்ட் ஆயிட்டாங்க. எந்த தேசத்துலேயும் இப்போது தற்பொழுது இஸ்ரவேலர்கள் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கு தினம் ஏதோ ஒரு நிகழ்வு இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக, யூதர்களுக்கு விரோதமாக ஒரு தாக்குதல் மூலமாக வெளிப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம செய்தித்தாள்களில் பார்க்குறோம், நம்ம கேட்குறோம். பல ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தாக்கப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எல்லா காரியங்களும் மறுக்கப்படுகிறது. அப்போது அவங்க வலுக்கட்டாயமாக அவங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் இஸ்ரேல் நாட்டுக்கு நோக்கி அவங்க திரும்பி வரக்கூடிய மிக நெருக்கமான கட்டாயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துலையும் எந்த தேசத்துலேயும் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் அந்த தேசமும் என்ன செய்யுது, எங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்கெல்லாம் பத்திரமா இருங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சில தேசங்கள் உங்களோட ஐடென்டிட்டியை காட்டாதீங்க, நீங்கள் யூதர்கள் அப்படிங்கிறத நீங்கள் வெளிப்படுத்தவே படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எத்தனை காலத்துக்கு இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. ஸோ எதற்கு இதை நாம் சொல்லுகிறோம், எதற்கு இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்குறோம்? நம்ம வாழக்கூடிய நாட்கள் ப்ராஃபட்டிக்கல் டைம்ஸ். பைபிளில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொரு கோடாக தாண்டி வருகிறத பார்க்குறோம். அதாவது 2000 வருஷத்தில் ஒரு பெரிய நீண்ட இடைவெளி இருந்தது. அதாவது அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் தாண்டி யூதர்கள் சிதறடிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த கடைசி நாளுக்குன்னு எழுதப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலுக்குள்ளே வர்றதுக்கு கிட்டத்தட்ட we had got lot of long years. ஆனால் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த காலகட்டங்களில் தான் பார்க்கும்போது இந்த நாட்கள் ரொம்ப சீக்கிரமாக வர்றதை நம்ம பார்க்குறோம். வேகமாக ப்ராஃபஸியெல்லாம் நிறைவேறதை பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் எனக்கு இஸ்ரேல் பற்றி சிலதை தெரிஞ்சு கொள்ளணும். ஸோ ஒய் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இன்றைக்கி ஏன் இஸ்ரவேல் பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும், பழைய ஏற்பாட்டை குறித்து நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த வாரம் அவங்க கொண்டாடிய ஒரு பண்டிகையை வைத்து நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெசன்டேஷனுக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இப்போ கடந்த வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டாடிய பண்டிகை, தட் இஸ் த ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ், அதாவது பெந்தேகோஸ்தே நாள். ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ், பெந்தேகோஸ்தே நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புளிப்புள்ள 2 அப்பங்களை தேவ சமூகத்தில் அசைவாட்ட வேண்டும் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். ஸோ சீவான் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது மாதம் 6ஆம் தேதி, அதாவது 50வது நாள், பென்டேகாஸ்ட், ஸோ அது எதை நம்பரை குறிக்குது? 50. ஸோ 50 அதை அப்போ பென்டகன் 50, த நம்பர் 50, இட் ரெப்ரசன்ட்ஸ் 50. அதுதான் பென்டேகாஸ்ட். அப்போது இந்த பென்டேகாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி தான் நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம பார்க்குறோம். அப்போது இதை ஃபஸ்ட்டு நம்ம புதிய ஏற்பாட்டிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒவ்வொருவர் மீதும் அக்கினிமயமான நாவுகள் அமர்ந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ சபையை சார்ந்த கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, பெந்தேகோஸ்தே அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை சபைக்கு சொந்தமானது,
பெந்தைகோஸ்தே அப்படின்னு சொன்னாலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், நவமான பாஷைகள் பேசுவது, டங்ஸில் பேசுறது, இது மட்டும்தான் பெண்டேகாஸ்ட். அப்போ இது எங்கே ஆரம்பமானது? 2000 வருஷங்களுக்கு முன்பாக மேல் வீட்டு அறையில் கூடியிருந்த 120 பேர் மேலே வந்து அந்த டங்ஸ் ஆஃப் ஃபயர் இறங்குச்சு. அப்படி தான் நம்ம வந்து நினைக்கிறோம். ஸோ ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இந்த பெந்தைகோஸ்தே பண்டிகையினுடைய அந்த பேசிக் ரூட்ஸ், த ஜூயிஷ் ரூட்ஸ், யூதர்களுடைய அந்த வேரை குறித்து. இந்த பண்டிகை புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கலை, பழைய ஏற்பாட்டிலே ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே மறைக்கப்பட்டிருந்த தீர்க்க தரிசனத்தை எவ்வளோ அழகாக வெளிப்படுத்தி கொடுத்தார். எந்த தீர்க்க தரிசனம்? சபையை குறித்ததான தீர்க்க தரிசனம். அப்போது ஆண்டவருடைய பிளானில் சர்ச்சுங்கிறது என்றைக்கும் இருந்தது. ஸோ சர்ச்சை பற்றின ஒரு ரெவலேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், லேவியராகம புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம். எபிரேய புஸ்தகத்தில் வா இக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் லேவியராகம புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த பண்டிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருடைய பண்டிகை. ஆல் த ஃபீஸ்ட் வேர் டிக்ளேர்ட் பை காட். இது மனுஷர்களாக ஒரு நாளை தேர்வு செஞ்சுட்டு இந்த நாளில் இப்படி நம்ம பண்டிகை கொண்டாடணும்னு சொல்லி மனிதர்களோ இல்லை உலக தலைவர்களோ அவங்களா என்ன செய்யலை, நிர்ணயிக்கவே இல்லை. ஸோ இந்த பண்டிகைகளை கொண்டாடணும் அப்படின்னு இந்த ஃபீஸ்ட்டை இவங்களுக்கு கற்றுக் கொடுத்து இதை ஆசரிக்கணும்னு சொல்லி கொடுத்தது யாரு? தேவனாகிய கர்த்தர். ஸோ யூதர்கள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடி ஒரு ட்ரெடிஷன் மட்டும் கிடையாது, அதில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குங்கிறத நம்ம ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. பாருங்க, உதாரணமாக வாசிங்க கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனம். கொலோசேயர் 2:16-17. ஒருவனும் இந்த நாட்களை பற்றி என்ன செய்ய வேண்டாம், குற்றப்படுத்த வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவர்கள் வரும் காரியத்துக்கு நிழலாய் இருக்கிறது. இட்ஸ் a foreshadow of the coming events. அப்போ இன்னைக்கு இப்போ ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறோம், ஒரு அழகாக அந்த வீட்டுக்கு டிசைன் போடுறோம், அதுக்கு வந்து ஒரு பிளான், பில்டிங் பிளான் போடுறோம். அதை நம்ம நெஜத்தில் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் இதில் பார்க்கும்பொழுது விதவிதமான 3D வியூலெலாம் அந்த வீட்டை நம்ம பார்த்து முடிச்சிடுறோம் இல்லையா? அப்போ நமக்கு தெரியும் அந்த வீடு எப்படி இருக்குன்னு. ஆனால் நம்ம லேப்டாப்பில் பார்க்குறதோ இல்லை அந்த டிசைன் சாஃப்ட்வேரில் பார்க்குறதோ நிஜமா இல்லை. இது வந்து கட்ட போகிறாங்க, அந்த பில்டிங் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் நிஜம். ஆனால் அந்த பில்டிங் அப்படி எப்படி இருக்குமோ தத்ரூபமாக அதை கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு ரூமையும் நம்ம இந்த காலகட்டங்களில் நேவிகேட் பண்ணி ஒவ்வொரு ரூமையும் நம்ம பார்க்க முடிகிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. ஸோ இதே போல தான் அன்றைக்கி யூதர்கள் கொண்டாடிய அந்த பண்டிகை எப்படின்னா பிற்காலத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவத்துக்கு நிழலாக இருந்தது. அப்போ இது ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்குது. அப்போ யாரை பற்றி குறிக்குது? தொடர்ந்து வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அவைகள் எல்லாமே எதை குறித்ததா? கிறிஸ்துவை குறித்தது. அப்போது ஒரு பண்டிகைகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த பண்டிகைகள் யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவை பற்றி. அப்போ 7 முக்கியமான பண்டிகைகளை பற்றி இந்த லேவியராகம புஸ்தகத்தில் 23 அதிகாரத்தில் உங்களால் வாசிக்க முடியும். அதில் ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை. ஆனால் யூதர்களுக்கு இந்த கிரேக்க வார்த்தை தெரியாது. பெந்தேகோஸ்தே அப்படின்னு சொன்னால் அது கிரேக்க வார்த்தை, அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க எபிரேய பேரில் தான் அந்த பண்டிகையை அவங்களுக்கு தெரியும். அந்த பண்டிகையினுடைய பெயர் தான் ஷாவோத். அப்போ இந்த பேரில் தான் என்ன செய்கிறாங்க, அவங்க கொண்டாடுறாங்க. ஷாவோத் இது என்னது? ஹீப்ரூ நேம். அப்போது இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறாங்களா? இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறாங்கங்க. ஆனால் பென்டெகாஸ்ட், டே ஆஃப் பென்டெகாஸ்ட்னு கொண்டாடுறது கிடையாது. இது இப்போ தான் என்ன செஞ்சாங்க, ஜூன் 1ஆம் தேதி தான் அவங்க கொண்டாடினாங்க. அப்போ அதனால தான் இந்த பண்டிகையை பற்றி நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பண்டிகை அவங்க எபிரேய பேரில் தான் அவங்களுக்கு தெரியும், ஆனால் நமக்கு பென்டெகாஸ்ட்டுங்கிற பேரில் நமக்கு தெரியும். ஸோ இது என்ன பண்டிகை? லேவியராகமம் 23:15-16 வேகமாக வாசிக்கலாம். நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். அப்போ பாருங்க, இதில் நம்ம பல சமயத்தில் நம்ம விரும்பாத ஒரு புஸ்தகம்னே சொல்லலாம்.
ஏன்னா பலருக்கு இது புரியவே புரியாது. இது என்னடா இது இந்த பலியை கொண்டு வா, இந்த பலியை இப்படி செலுத்து. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. இதுலேயும் ஒரு சிலது நம்ம தெரிஞ்சுக்காத ஒரு விஷயத்தை கூட தெரிஞ்சுக்க தான் போகிறோம். இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 7 வாரங்கள். அதனால தான் இந்த பண்டிகையின் பேர் வாரம் அல்லது வாரங்களின் பண்டிகை. ஸோ 7 வாரங்கள், அதை தாண்டி ஒரு நாள். So 7 weeks plus 1 day. So which becomes 7 weeks now 49 days plus 1 day, the 50th day. அதை தான் என்ன சொல்கிறோம், பெந்தைகொஸ்தே நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை தான் இங்கே 15, 16வது நாளில் 7 வாரங்கள் நிறைவேறின பிறகு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50வது நாள் மட்டும் அப்போ புதிய போஜன பலியை செலுத்துவீங்க. அப்போ இட் இஸ் அ ஃபீஸ்ட் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், நன்றி அறிவித்தலை சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை, ஒரு அக்ரிகல்ச்சுரல் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ புதிய போஜன பலியை அவங்க கொண்டு வராங்க. அதாவது நமக்கு விளைச்சலை கொடுப்பது யாருங்க, ஆண்டவர் தான். ஸோ அதை நினைவு கூர்ந்து அதுக்கு நன்றி சொல்லதான் அதை ஞாபகப்படுத்துகிறாங்க. ஸோ யாரை நம்ம மகிமைப்படுத்தணும், ஹானர் பண்ணணும், என்றைக்குமே ஆண்டவரை தான் நம்ம ஹானர் பண்ணணும். ஏன்னா ஹீ இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ஹார்வெஸ்ட். நமக்கு ஜீவனை கொடுப்பவரும் விளைச்சலை கொடுப்பவரும் அவர் தான். இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் கொண்டாடுறாங்க இந்த பேரில். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த 23வது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டவர் 7 நாளை என்ன செய்கிறாருன்னா குறித்து வைக்கிறார். அதை தான் த 7 இம்பார்ட்டண்ட் அப்பாயிண்டட் டேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், எபிரேயில் 7 மிக்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. மிக்ரா அப்படின்னு சொல்கிறாங்க, 7 மிக்ரா. ஸோ இதை என்ன சொல்லலாம், கர்த்தருடைய பண்டிகை, காட்ஸ் ஃபெஸ்டிவல் அல்லது ஹோலிடேஸ், பரிசுத்த நாட்கள். ஸோ இதை யூதர்கள் கண்டுபிடிக்கல, மோசேயும் கண்டுபிடிக்கல. ஸோ இதை கொடுத்தது யார் அப்படின்னு சொன்னால் இது தேவனாகிய கர்த்தர் தான். இந்த சமயத்தில் தான் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டவரிடத்துலேருந்து அந்த லாவையும் என்ன செஞ்சாங்க, பெற்றுக்கொண்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கும்போது ஆண்டவருடைய டைமை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம்ல, என்னங்க ரொம்ப காலமாக கடவுள் வர்றாரு, ஆண்டவர் வரப்போறாருன்னு சொல்கிறோம், இது வரைக்கும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். என்னென்னா, த டிலே இன் கம்மிங் அப்படின்னு சொல்கிறதும் அது காட்ஸ் பிளானில் இருக்குது. ஆண்டவருடைய திட்டத்தில் என்ன இணைஞ்சிருக்குது. ஏன்னா பேதுருவில் நம்ம வாசிக்கிறோம், அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் நினைக்கிறது போல அவர் எதற்காக தாமதிக்கிறாராம், அநேகர் இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படணுங்கிறதுல தேவன் அவர் என்ன செய்கிறாரு, பிரியமாக இருக்க பாருங்க. 2 பேதுரு 3:9 சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமையோடு இருக்கிறாராம். அப்போ யூ ஷுட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஈவன் காட்ஸ் டிலே இன் கம்மிங் இஸ் இன்க்ளூடட் இன் காட்ஸ் பிளான். அது தேவனுடைய திட்டத்திலேயே இருக்குது, சரிங்களா? அப்போது இப்படி ஒரு பிளான் உண்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஃபஸ்ட்டு டைம் அவர் வரும்பொழுது இந்த காரியங்கள், இந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை, ஒரு இரட்சகராக இந்த பூமியில் பிறக்கும் பொழுது இந்த 7 நாட்கள் லேவியராகமத்தில் எழுதப்பட்ட இந்த 7 அப்பாயிண்டட் டேஸையும் ரொம்ப பர்ஃபெக்டாக நிறைவேற்றினாருங்க. ரொம்ப அழகாக சிங்க்ரனைஸ் ஆயிடுச்சு. இது ஏதோ எதேர்ச்சியாக நடந்தது, இதெல்லாம் ஆக்சிடெண்ட்டாகவும் நடக்கலை, எதேர்ச்சியாகவும் நடக்கலை. ஸோ இது எல்லாமே எப்படி நடந்தது, ஒரு காட்ஸ் பிளான், பை த பிளான் ஆஃப் காட். அப்போது இந்த பெந்தைக்கோஸ்தே அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாருமே தரோ பண்ணியிருப்போம். ஸோ சபை குறித்த தெரிஞ்ச எல்லாருக்குமே அந்த பெந்தைக்கோஸ்தே நாள் பற்றி தெரியும். ஸோ அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்னைக்கு அந்த அப்பர் ரூம், மேல் வீட்டு அறையில் அன்னைக்கு சீஷர்கள் மற்றும் அநேகர் கூடி என்ன செய்கிறாங்க, காத்திருக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு அவங்க என்ன பண்டிகை கொண்டாடிட்டு இருந்தாங்க சொல்லுங்கள். பெந்தைக்கோஸ்தேங்கிறது இன்னைக்கு தான் சபை யூஸ் பண்ணுது. அப்போ அவங்க என்ன பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க, என்ன வார்த்தையில் சொல்லியிருப்பாங்க, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பிபிடியிலே இருக்குது பாருங்கள், ஷவோத். வாட் இஸ் ஷவோத்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பண்டிகையின் பெயர் இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ எபிரேயர்கள் கிரேக்க பேரை பயன்படுத்த மாட்டாங்க. எபிரேயர்கள் என்ன பயன்படுத்துவாங்க, அவங்க மொழியை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. ஸோ அவங்க மொழியில் அந்த பண்டிகைக்கு பேர் என்னங்க, நம்ம தமிழில் வாரத்தின் பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம், வாரங்களின் பண்டிகை அப்படிலாம் சொல்கிறோம். அப்போ அன்னைக்கு சீஷர்கள் கூடி பஸ்கா பண்டிகை முடிஞ்சிருச்சு.
அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து சீஷர்களோட எத்தனை நாள் இருந்தார்? 40 நாட்கள் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மேல் வீட்டு அறையில் போய் நீங்கள் காத்துருங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பென்டெகாஸ்ட் டே வந்துருச்சு. அப்போ இவங்க இயேசு கிறிஸ்து போனதுக்கப்புறம் எத்தனை நாள் காத்திருந்தாங்க? கரெக்ட், 10 days காத்திருக்கிறாங்க. ஸோ 40 days ஏற்கனவே ஜீசஸ் அவங்களோட தான் இருந்தாங்க. ஸோ 10 days. அப்போ இப்போ அடுத்த பண்டிகை அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ 3 பண்டிகையை தாண்டி வந்துட்டாங்க. 3 பண்டிகையை தாண்டி இப்போ எத்தனாவது பண்டிகை? இந்த 4வது பண்டிகையில் இருக்கிறாங்க. அந்த பண்டிகைக்கு பேர் தான் ஷவோத். ஸோ இந்த பண்டிகையை நாம் இன்னைக்கு என்னன்னு சொல்கிறோம்? பெந்தேகோஸ்தே அப்படின்னு நம்ம சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அன்னைக்கு ஒன்று நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பென்டெகாஸ்ட் சர்ச் இல்லைன்னா இது கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான பண்டிகை அப்படி நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த பண்டிகையை பற்றி ஏற்கனவே ஆண்டவர் லேவியராகம புஸ்தகம் 23 அதிகாரத்தில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. இந்த கூட்டத்தை, இந்த கம்யூனிட்டி என்னன்னு சொல்லலாம்? கம்யூனிட்டி ஆஃப் பிலீவர்ஸ், ஒரு விசுவாசிகளின் கூடுகை. அங்கிருந்து எல்லாருமே ஜீசஸ் கிரைஸ்டை பிலீவ் பண்ணவங்க, மேசியாவாக ஏற்றுக்கொண்டவங்க. ஹீ இஸ் த சன் ஆஃப் காட், தேவகுமாரன் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டவங்க. அப்போது அவர் தான் கடவுள் அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க இல்லையா? இன்றைக்கும் நிறையா பேர்த்துக்கு இந்த ஃபாதர் சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லாங்குவேஜ் இன்றைக்கும் யூதர்களுக்கு புரியாது. ஆனால் அன்னைக்கு புரிஞ்ச ஒரு சிலர் காத்திருந்தாங்க. அன்னைக்கு ஆவியானவர் ஒருவர் மேலே இல்லை, அன்னைக்கு இருந்த அத்தனை பேர்த்து மேலே இறங்கினார். ஸோ இன்றைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சபை கூடுதலை விடவே கூடாது. இந்த சபை கூடுதல் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நிரப்புவார். ஏன்னா மேத்யூ 8 சொல்கிறாரு, எங்கே 2 அல்லது 3 பேர் 2 or 3 யூ கேதர் இன் மை நேம், ஒருமனப்பட்டவர்களாக கூடுவீங்களோ அந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்படின்னா நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போதே இந்த எதிர்பார்ப்போடு தான் வரணும், அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காக வரக்கூடாது. அப்போது பிகாஸ் திஸ் இஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் காட், இது மனுஷன் கொடுத்த வார்த்தை கிடையாது, திஸ் இஸ் அ ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸ் எல்லாம் சொல்லும்போது அதை நம்ம பைஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ அந்த ப்ராமிஸை அவர் நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் ஒரு வார்த்தை கூட என்ன செய்ய மாட்டார், நிறைவேற்றாமல் போகவே மாட்டார். அப்போது அன்னைக்கு இருந்தவங்க எல்லாருமே ஒன்றா வந்தாங்க. அப்போது ஒருமனமாக இருந்தாங்க. இன்றைக்கும் சபையானது ஒரு யூனிட்டியில் இருக்கணும், ஒருமனப்பட்டவங்களா இன்னைக்கு சபை இருக்கணும். அன்னைக்கு அப்போஸ்தலர் 2:2 படித்து பார்த்தீங்கன்னா வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, போதும் எனக்கு இந்த வார்த்தை மட்டும்தான். சடுதியிலே, சடன், ஒரு சடன் அப்பியரன்ஸ், சடன் போர் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட், சடன். இப்போ சில சமயங்கள்லாம் பார்க்கும் பொழுது நீண்ட கால ஜபத்துக்கு பதிலே இருக்காது. அன்னாளுடைய ஜெபம், அன்னாளுடைய காத்திருப்பு, இப்படி பலர் காத்திருப்பு இல்லையா? இஸ்ரவேலர்களுடைய தேசம் கிடைக்கணுங்கிற காத்திருப்பு இப்படி. ஆனால் சில சமயங்களில் ஆண்டவர் அவருக்கு தெரிந்து கொண்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில் திடீர்னு வெளிப்படுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் பிலீவ். ரொம்ப நாள் காத்திருக்கிறோம், ஆனால் திடீர்னு ஆண்டவர் he will does his work very quickly, very suddenly he will do his work. அப்போது அது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், சடனாக வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மேலேருந்து டங்ஸ் ஆஃப் ஃபயர் இறங்குறத நம்ம பார்த்தோம் அப்போஸ்தலர் 2:3. அப்போ இதே போல் சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாத்ராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18-19 நடக்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால், அக்கினியிலே இறங்கினார். அதுவும் என்ன டே தான்? இட்ஸ் எ டே ஆஃப் பென்டெகாஸ்ட். ஸோ அன்னைக்கு ஷவோத், அந்த தோராவை ரிசீவ் பண்ணுறாங்க, வேர்ட் ஆஃப் காடை ரிசீவ் பண்ணுறாங்க. அன்னைக்கு கற்பலகையில் எழுதப்பட்ட வார்த்தைகளை அவங்க வாங்குறாங்க. ஸோ அந்த தொடர்ந்து வாசிக்கலாம். அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது, அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. அப்போ அந்த மலையின் மேலே ஒரு அக்கினி மயமாக கர்த்தர் என்ன செஞ்சாரு? வெளிப்படுறாரு. இது யாருக்கு நடக்குது? 2000 வருஷம் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி 1500 வருஷங்களுக்கு முன்பு வனாந்தரத்தில் சீனாய் மலையில் அதே போல் ஒரு 50வது நாளில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஸோ பென்டெகாஸ்டோட தொடர்பு உள்ள ஒரு காரியம். அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2, ஒன்று வீட் ஹார்வெஸ்ட், இன்னொன்று கிவிங் ஆஃப் தோரா. ஸோ இந்த தோராவை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்கும்பொழுது, ஏன்னா அன்னைக்கு
அந்த அப்போஸ்தலர் 2ல் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒருவர் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் புரிஞ்சுது. உதாரணமா, இப்போ நான் வந்து அங்கே சைனீஸ் பிலீவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு சைனீஸே தெரியாது. பட் நான் சைனீஸில் பேசுகிறேன். எதை பற்றி பேசுகிறேன்? ஆண்டவரை புகழ்ந்து அவருடைய நாமத்தை அறிவித்து காஸ்பலை ஷேர் பண்ணாங்க. அன்னைக்கு இருந்தது அப்படி தான் இருந்தது. அன்னைக்கு அவங்க பேசினதெல்லாம் அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அங்கே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் அண்ட் தேவர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். என்னடா இந்த ஆள் என்னுடைய தாய்மொழியை இவன் பேசுகிறானே, எங்கள் ஊர் மொழியை இவன் பேசுகிறானே, அப்படி தான் இருந்தது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு ஆப்பிரிக்கனால் ஒரு தமிழ் பேசக்கூடியதை பேசி இன்னொருத்தர் தமிழ்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்குவோமே. அப்படி இந்த மாதிரி அன்னைக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் பவுல் எழுதும்போது 1 கொரிந்தியர் 14, 15, 18 வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவன் ஆண்டவரோடு கூட ரகசியங்களை அவன் பேசுகிறான் இல்லையா? அப்போ இட் இஸ் அ ப்ரேயர் லாங்குவேஜ் டங் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பவுல் சொல்கிறார். அதை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெந்தேகோஸ்தே திருச்சபை, அசம்பிளி ஆஃப் காட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த சபைகள் இன்னைக்கு நாம பெற்றுக்கொண்டது. ஸோ இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொண்ட இந்த நவமான பாஷைகள் என்ன செய்கிறோம்? எ ப்ரேயர் லாங்குவேஜ் டங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல். எத்தனை பேர் நம்புறீங்க? இது மனுஷனால் உண்டாகிறது கிடையாது. அண்ட் இட் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் பிகாஸ் அவர் காட் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் காட். அப்படி இயக்குனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் சபை உருவானதை பார்க்குறோம். அப்போ சபையும் எப்படி வளரணும் அப்படின்னா, நாளுக்கு நாள் சூப்பர் நேச்சுரலாக வளரணும், வளர்ந்தே ஆகணும் இல்லையா அவருடைய வருகைக்கு முன்னாடி. அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்ல, இட் இஸ் கால்டு சூப்பர் நேச்சுரல் மூவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அப்படி தான் சபையானது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல் சபை என்பது பிறந்தது. சபை என்பது பிறந்தது. அப்போ அதே இடத்துல பேதுரு எந்திரிக்கிறாரு, தைரியமாக பிரசங்கம் பண்ணுறாரு. அந்த பரிசுத்த ஆவி அவர் பெற்றுக்கொண்டதுக்கப்புறம், அந்த பிரசனத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தைரியமாக பேசும்போது அவர் எதை கோடிட்டு காமிச்சார் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை தான் ரெஃபரன்ஸாக காமிச்சார். பாருங்க, இப்படி ஒரு நாள் இப்படி சபை பிறக்குங்கிறது நமக்கு முன்னாடி வாழ்ந்த தீர்க்கதரிசி வழியாக ஏற்கனவே கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி இருந்தார். நமக்கு தான் அதோடைய அர்த்தம் புரியாமையே இருந்தது. அப்படி சொல்லி அவர் கோடிட்டு காமிச்ச தீர்க்கதரிசி யாருங்க? யோவேல். ஸோ யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22லிருந்து 32 வசனங்கள் வரைக்கும் இருக்கிறத பேதுரு திரும்ப பேசினார். அப்போ இயேசு கிறிஸ்து சபையை பெற்றெடுத்தார் ரத்தம் சிந்தி. அப்போ சர்ச்சுங்கிறது காடுடைய பிளான்ல இருந்ததா இல்லையா? ஸோ ஏற்கனவே இருந்தது. ஸோ நம்ம அதை பார்க்குறோம். அப்போஸ்தலர்ல நம்ம வாசிக்கும் பொழுது 20, 21, 24 எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது ஸோ நம்ம பார்க்குறோம் திஸ் இஸ் காட்ஸ் பிளான் அப்படின்னு. அப்போது 2000 வருஷங்களாகவே ஆண்டவர் இந்த சபையை குறித்தனான ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒளித்து வைத்திருந்தார். அது யார்கிட்ட? இஸ்ரவேலர்கள் கிட்ட தான் ஒளிச்சு வச்சிருந்தார். ஸோ சபை அவங்க கிட்ட இருந்ததான் வந்தது, அவங்க மூலமாக தான் வந்தது, அவங்க மூலமாக தான் இந்த 66 புஸ்தகங்களும் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. பட் ரெண்டு விதமான மக்கள். ஆபிரகாமினுடைய மாம்சத்தின்படி இரத்த வழியாக வந்த இந்த சந்ததி, இவர்கள் ஒரு கூட்டம். இவங்களை தான் நம்ம ஜூஸ், இஸ்ரலைட்ஸ் நம்ம சொல்கிறோம், இஸ்ரவேலர்கள். இன்னொரு கூட்டம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட புறஜாதியார், ரட்சிக்கப்பட்டு இணைஞ்சாங்க. இவங்க ஒரு அடுத்த கூட்டம். இவங்க 2 பேத்துக்கு ஒரு 2 விதமான ஐடென்டிட்டி, 2 விதமான 2 கண்ணு மாதிரி அப்படின்னு சொல்கிறோம்ல. ஒரு கண்ணு யூதன்னா, ஒரு கண்ணு இது. இப்போ அதை லேவியராகம புஸ்தகத்துலேயும் நம்மளால் பார்க்க முடியும். அப்போது என்ன நடந்தது அந்த நாளில், என்ன நடந்ததுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு யாத்ராகம புஸ்தகத்தில் பாருங்கள், 32ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 32, 28. லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். ஏறக்குறைய 3000 பேர் மரித்து போனாங்க. ஏன் இறந்து போனாங்க? அவங்களுடைய பாவத்தின் நிமித்தம். ஸோ அவங்க கையில் என்ன இருந்தது? லா இருந்தது, சட்டம் இருந்தது. கர்த்தர் அவங்களுக்கு சட்டங்களை கொடுத்திருந்தார், சட்டங்களை அவர் கொடுத்திருந்தார். அப்போ அந்த அப்போ பாவம் செய்த அந்த ஜனங்கள் இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நடக்கிறதுக்கு 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெந்தைகோஸ்தே நாளில் 3000 பேர் மரித்து போனாங்க.
ஆனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எக்ஸாக்ட் நம்பருங்க, எக்ஸாக்ட் நம்பர். நீங்கள் நினைக்கிறீங்களா இது இல்லைங்க, இது ஏதோ ரேண்டம் நம்பர் அப்படி சொல்ல முடியுமா? நோ, எவ்ரிதிங் இஸ் காட்ஸ் பிளான். அப்போ நம்ம லைஃப்பில் நடக்கிறதும் அப்படி அவருடைய திட்டம் தான். அப்போது இந்த நியாய பிரமாணம், த லா ஆஃப் மோசஸ் மரணத்தை கொண்டு வந்தது. ஏன்னா அவங்களால அந்த சட்டத்தின்படி வாழ முடியல. ஆனால் எப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ அப்பொழுது ஜீவன் உண்டானது. ஸோ நம்ம பரிசுத்த ஆவியானவரை இக்னோர் பண்ணக்கூடாது, அவரை அசட்டை பண்ணவே கூடாது. பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சியோட விருப்பத்தோட நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஸோ இட் இஸ் அன் அமேசிங் சூப்பர் நேச்சுரல் பிளான் ஆஃப் காட். ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் அ கோஇன்சிடென்ஸ். அதை நம்ம பார்க்குறோம். ஒன்று பார்த்தோம், சீனாய் மலையின் மேலே எப்படி அக்கினி வந்து இறங்கினதோ அதே போல் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அந்த மேல் வீட்டறையில் அக்கினி வந்து இறங்கினது. அங்கே பேதுரு இங்கே மோசே எழும்பி நிற்கிறாரு, இங்கே பேதுரு எழும்பி நிற்கிறாரு. அங்கே பாவம் செய்த 3000 பேர் மரிக்கிறாங்க. அதே நாளில் இங்கே பேதுருவுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பின 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ அன்னைக்கு எல்லா ஜனங்களும் ஒன்றோடு ஒன்று கேதர் ஆனாங்க. அன்னைக்கு ஒரு காலத்தில் அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் எல்லாம் புரியாது. பாபேலோடதில் எடுத்துக்கோங்க, ஒன்றா இருக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே ஜனங்கள் எல்லாம் பாஷை நிமித்தம் சிதறடிக்கப்பட்டாங்க. ஆனால் இங்கே பாஷை நிமித்தம் ஒன்றாக்கப்பட்டாங்க. இப்படி ஆண்டவர் பல விதமான ஒரு காரியத்தை கொடுக்கறத பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் கொடுக்குற ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் பார்த்து நம்ம முடிக்கலாம். லேவியராகமம் 23:17 இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும். இப்போ ஆண்டவரே தான் கிரியேட் பண்றாரு. எத்தனை நாள்ல நீங்க கொண்டாடணும் அப்படிங்கிறத சொல்றாரு. எத்தனாவது நாளுங்க? பஸ்கா பண்டிகை முடிஞ்சு 50வது நாள். அதுதான் அவங்களுடைய பெந்தைகோஸ்தே பண்டிகை. அவங்களுடைய வார்த்தையில என்னன்னு நம்ம சொல்லணும்? ஷவோத் அப்படி சொல்லணும். ஸோ அந்த ஷவோத் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி கொண்டாடணும்னு சொல்கிறாரு பாருங்க. 17வது கவனமாக வாசிங்க. நீங்கள் ஒரு மரக்காலிலே 10 பங்காகிய மெல்லிய மாவிலே புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டும் காணிக்கையாய் இருக்கிற 2 அப்பங்களை உங்கள் வாசஸ்தலங்களிலிருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வந்து அந்த 50வது நாள் அப்போ நீங்க என்ன செய்யணும்? நீங்க அப்போ சுட்டுட்டு வாங்க. மெல்லிய மாவெடுங்க. அதை எத்தனை போர்ஷன் பண்ணுங்க? 2 போர்ஷன் ஆக்குங்க. அந்த 2 போர்ஷன்ல நீங்க என்ன சேர்த்துங்க? புளிப்பு சேர்த்துங்க. புளிப்பாக பாகம் பண்ணப்பட்ட. அப்போ பைபிள்ல பார்க்குறோம், புளிப்புங்கிறது எதை குறிக்கும்? புளித்த பாவத்தை குறிக்கும். அப்படியெல்லாம் ஆண்டோர் பிரசங்கத்திலே இவங்களுடைய பிரசங்கத்துக்கு எச்சரிக்கையா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க, பிவேர் ஆஃப் their டீச்சிங். அவங்க டீச்சிங் தப்பு, கவனமாயிரு, அதெல்லாம் சொல்றாரு இல்லையா? ஸோ அப்போ பஸ்கா பண்டிகையில பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு நீ எடுத்துட்டு போ. எந்த பண்டிகை வேணா எடுத்துக்கோங்க, எந்த பலி பொருள் வேணா எடுத்துக்கோங்க. ஆண்டவர் கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. நீங்க என்ன செய்யக்கூடாது? புளிப்புள்ள அப்பங்களை சுட்டுட்டு வரக்கூடாது. அப்போ ஏன் இங்கே புளிப்போட எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ 2 அப்பம் எதை குறிக்குது? ஒன்று இஸ்ரவேலர்களை குறிக்குது, இன்னொன்று புறஜாதியாரை குறிக்குது. நீ இஸ்ரவேலனா இருந்தா என்ன, யூதனா இருந்தா என்ன, புறஜாதியானா இருந்தா என்ன, 2 பேருமே பாவிகள் தான். ஸோ பாவத்தில் இருக்கிற உனக்கு ரட்சிப்புங்கிறது யார் மூலமாக தான் வரும்? இயேசு கிறிஸ்து மூலமாக தான். ஸோ அப்போது அதே பஸ்கா பண்டிகையில் என்ன இருக்கணும்? முதல்ல வீட்டை தரோவாக அவங்க செக் பண்ணணும். கொஞ்சம் கூட புளிப்பு வீட்டில் இருந்துடக்கூடாது, தரோவாக க்ளீன் பண்ணணும். அப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது இந்த இடத்துல 50வது பண்டிகை அப்போ மட்டும் அவங்க வரும்பொழுது 2 பேர்த்தையும் ஒன்றா கொண்டு வாங்க. ஸோ இந்த இருவருக்குமே ஒரே மேசியா தான், அதுதான் அதோடைய அர்த்தம். ஸோ 2 இதையும் பாகம் பண்ணப்பட்ட அசைவாட்டு காணிக்கையாக இருக்கிற 2 அப்பங்களையும் உங்கள் வாசஸ்தலங்கள்லேருந்து கர்த்தருக்கென்று முதற் பலனாக கொண்டு வாங்க. லெட் தெம் கம் டுகெதர். எப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சிந்தப்பட்டதோ, நீ யூதனும் கிடையாது, நீ புறஜாதியானும் கிடையாது, நீ 2ம் சமம். நீ நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கணும்னா உனக்கு மேசியா வேணும். ஸோ ஒரு கண்ணு யூதன்னா இன்னொரு கண்ணு யார் தான்? சபை. சரிங்களா? அப்போ இப்போ சபைன்னு சொல்லும் பொழுது அதில் வெறும் புறஜாதியார் மட்டுமா இருக்கிறாங்க?
யாரெல்லாம் யூதர்கள்ல ரட்சிக்கப்பட்டாங்களோ அவங்களும் எதில் தான் வந்து ஆட் ஆகுறாங்க? சபையில் தான் வந்து ஆட் ஆகுறாங்க. ஸோ ஒரு சபை என்பது யூதர்கள் ப்ளஸ் புறஜாதியார். ஸோ 2 பேர் இணைஞ்சு தான் என்னது சபை. இன்றைக்கும் மெஸ்ஸியானிக் ஜூஸ் இருக்காங்க, மற்றவங்க கிட்ட ஓடி ஓடி போய் சொல்கிறாங்க, நம்புங்கப்பா, நம்மளுடைய மேசியா ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாரு, அவர் தான் சேவியர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் இவங்க 2 பேர்த்துடைய அடையாள அட்டையும் கர்த்தர் தனியாகவே பாதுகாத்து தான் வருகிறார். இன்றைக்கும் யூதர்களை என்ன செய்யலை, மக்களோட மக்களாக கலக்க விடவே இல்லை. இந்த யூதர்களை தனியாகவும் இந்த மற்ற ஜனங்களை தனியாகவும் கர்த்தர் இந்த நிமிஷம் வரைக்கும் வித்தியாசப்படுத்தி காட்டிகிட்டே தான் இருக்கிறார். யூதர்கள் பாருங்க, அவங்க யூதர்கள் வழியிலே தான் திருமணம் செய்து அந்த யூதர்களுடைய ஐடென்டிட்டியை காத்துக்கிட்டு அந்த யூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ப்ராஃபஸிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு ஐடென்டிட்டி. ஆனால் அந்த உலகத்தில் மற்றவங்க பாருங்க, இன்னைக்கு அமெரிக்கா எடுத்துக்கோங்க, அமெரிக்கா யாருக்கு சொந்தம்னு யாருக்குமே தெரியல இல்லையா? எல்லாரும் அங்கே வந்து அடைக்கலம் புகுந்தவங்க தான். ஆனால் இவங்க கிட்ட ரிச் ஹிஸ்ட்ரி இருக்குது, யாருமே சொல்ல முடியாது இங்கே பாரு இது உன் தேசம் இல்லைன்னு. ஏன்னா உலகத்துக்கே தெரியும் யூதன் ஒரு காலத்தில் அங்கே இருந்தான், அங்கேருந்து துரத்தி விடப்பட்டான், உலகம் முழுவதும் போனான், எந்த இடத்துலையும் அவன் நிம்மதியாக இல்லை, அவன் அடி வாங்கினான், திரும்ப அவன் நாட்டுக்கே வந்துட்டான். இது யாரை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க, பைபிள் பற்றி தெரியாதவங்க கூட சொல்லுவாங்க. ஸோ தேவ் காட் ரிச் அந்த ஃபேக்ட்ஸ் ஹிஸ்ட்ரி. அப்போ அதை நம்ம மறக்கக்கூடாது. அப்போது இது வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே ஆண்டவரோட பிளானில் இருந்ததுன்னு சொல்லலாமா? ஆமாம், ஆண்டவருடைய இப்போ வலது கை யூதர்கள்னு சொன்னால் இடது கை யார் தான்? ஆமாம், நான் நினைக்கிறேன் மனுஷனை உருவாக்கும் போதே இப்படி ஒரு பிளானோட தான் மனுஷனுக்கு உறுப்புகளையே கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபைனலாக பாருங்கள், இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்கிறது நம்மளுடைய பிரெயின். ஸோ அந்த மாதிரி அண்ட் எவ்ரிபடி ஷுட் கம் பேக் டு த சேம் மெசாயா. ரட்சிக்கப்பட்டால் தான் என்னது நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம் அப்படிங்கிறது. அப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், இந்த ஷவோத் அன்னைக்கு தான் இந்த 2 அப்பங்களை கொண்டு வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அது இன்னைக்கு நம்மளுடைய காலகட்டங்களில் நிஜமாகவே மாறி இருக்கு, ஒரு ரியாலிட்டியாகவே மாறி இருக்குது இல்லையா? இன்னைக்கு நம்ம கண்ணால் நம்ம அதுக்கு ஐ விட்னஸ். ஏதோ பீட்டர் தான் ஐ விட்னஸ்ன்னு சொல்லக்கூடாது ஜீசஸை பார்த்ததுக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் நியூஸ் பேப்பரில் பார்க்குறதுக்கும் பைபிளில் நடக்கிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறதுக்கும் யார் சாட்சி? நாளைக்கு ஆண்டவர் கேட்பார், நீ அங்கே நியூஸை பார்த்தில்ல, உனக்கு மற்ற 24-25 நான் உனக்கு சொல்லியிருக்கேனா, யூதர்களுக்கு இந்த ப்ராஃபஸி சொன்னனா, அதை நீ கண் கூட பார்த்தியா? அப்போது நம்ம பீட்டரை விட நம்ம தான் யார் ஸ்ட்ராங் ஐ விட்னஸ் ஃபார் கிரைஸ்ட். சரியா? அதை நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் யூதர்கள் ஜென்டைல்ஸ் 2 பேர்த்தையுமே என்ன செஞ்சுட்டாங்க, சேர்த்திட்டாங்க. ஸோ லா படி இல்லை, ஸ்பிரிட் படி. அப்போது அது எது கொண்டாடுது, ஹார்வெஸ்ட் அப்போ தான் ஆரம்பமாகுது. அதே போல் தான் சபையினுடைய ஹார்வெஸ்ட்டும் எங்கேருந்து ஆரம்பமாச்சு, அப்படி கூட்டம் கூட்டமாக ஆத்மாவை அறுவடையாக கர்த்தர் சேர்க்க ஆரம்பித்தார். ஸோ த ஹார்வெஸ்ட் ஆஃப் சோல்ஸ் பிகேன் when the church was born. ஸோ இதிலேருந்து என்ன நமக்கு தெரியுது, தேவனுடைய அநித்தியமான அன்பும் அவருடைய அனந்த ஞானமும் இந்த திட்டத்தில் இந்த பண்டிகைகள் மூலமாக நமக்கு தெரியுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வாரம் ஏன் இஸ்ரேல் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம கொண்ட நிறைய பேர் கூட இப்போ கடந்த வாரங்களில் பெந்தேகோஸ்தே நாள் பண்டிகை, பெந்தேகோஸ்தே நாள்னு சர்வீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பட் இந்த பெந்தேகோஸ்தே நாளுங்கிறது சபைன்னு அப்போஸ்தலரில் மட்டும் ஆரம்பிக்கல. இட் இஸ் காட்ஸ் பிளான் ரிவீல் த்ரூ ஜூஸ் த்ரூ ஒன் அமாங் தேர் ஃபெஸ்டிவல். அவங்க பண்டிகையின் மூலமாகவே கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஸோ த சிம்பாலிசம் ஆஃப் 2 leavened loaves. இப்போது அந்த 2 அப்பங்கள் நம்மளை தான் குறிக்குது, அதை நம்ம ஒரு நாளும் மறக்கவே கூடாது. ஸோ அன்னைக்கு கற்பலகையில் அந்த லாவை ரிசீவ் பண்ணாங்க. இன்றைக்கி எங்கே எழுதி வச்சிருக்கிறாரு, எசேக்கியேல் சொல்கிறது போல் நம்மளுடைய இருதயங்களில் எழுதியிருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஹார்வெஸ்ட் நடந்துட்டுருக்கா? இன்னைக்கு வரைக்கும் ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க, சபையில் சேர்க்கப்படுறாங்க. அப்போது இன்றைக்கும் அவருடைய பர்ஃபெக்ட் டைமிங், அவருடைய அன்பை நம்ம உணர்கிறோம். எது வரைக்கும்? அவர் வர்ற வரைக்கும். ஸோ இது மூலமாக காடுடைய பர்ஃபெக்ட் டைமிங், அவருடைய பர்ஃபெக்ட் பிளான், அவருடைய அன்பு யூதனை மட்டும் இல்லை நம்மையும் கர்த்தர் நேசிக்கிறார். இப்போ 1941 இதே போல் ஷவோத் அப்படின்னு சொல்லி பாக்தாத்தில் நடந்த அந்த காலகட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் நடந்தது. ஏராளமான ஜனங்கள் அன்றைக்கி வந்து யூதர்கள் மரித்து போனாங்க. ஸோ அராபிக் மொழியில் அதை பிளண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி அப்படி ஒரு சம்பவம் நடந்ததையும் இந்த காலத்துலேயும் இப்போ கொண்டாடினாங்க இல்லையா, அப்போவும் அவங்க நினைவு கூர்ந்தாங்க. ஸோ இந்த கரண்ட் நியூஸ்க்கு நம்ம கடந்து வரலாம். இப்போ பார்க்குறோம், இந்த 600 நாளாக இந்த யுத்தம்
நெத்தனியாவு சொல்லிட்டாரு, மிடில் ஈஸ்ட் டோட்டல் ஷேப்பே மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இன்றைக்கி ஹமாஸ் கிட்ட லீடர்ஸ் இல்லை, அவங்க கிட்ட ஆயுதங்கள் இல்லை. இன்றைக்கி நாங்கள் நிறைய இடத்த நாங்கள் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுத்து முக்கியமான அவங்களோட கெப்பாபிலிட்டிஸ் எல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு சின்ன வீடியோ ஒன்று, இவரோட வீடியோ நம்ம பார்த்துடலாம். இது பாருங்க. Hamas committed the brutal October 7th massacre. Terrorists infiltrated our communities. They murdered, mutilated, raped and burned thousands. They also kidnapped hundreds of our people. In response, we launched Operation Sword of Iron, vowing never again to allow Hamas or any enemy to threaten our people. For 600 days, we have fought with resolve, yet always with obedience to international law. Key terrorist leaders have been eliminated, from Yahya Sinwar to Mohammed Deif, among many others who orchestrated terror. In the northern arena, the IDF achieved a series of major achievements. Chief among them was the elimination of Hassan Nasrallah, the leader of the Hezbollah terrorist organization. Hezbollah suffered substantial blows to its capabilities. But every achievement on the battlefield reminds us of those who paid the ultimate price. We fight with the memory of our fallen brothers and sisters who gave their lives with bravery and purpose. Their sacrifice fuels our determination. This war is not over. We face threats on 7 fronts, and we are doing everything in our power to protect our people. The IDF remains steadfast in its mission to bring back our remaining 58 hostages held in captivity, to dismantle Hamas, and to eliminate all threats to our homeland. We will not rest. We will not stop. We will always defend and protect our people and our nation. ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக எழும்பி இருக்கிறாங்க இஸ்ரேல் படையும் சரி, மிலிட்ரியும் அதே மாதிரி தான். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க், அப்படி காசா ஸ்ட்ரிப், இதெல்லாம் தான் வந்து ஆரம்ப காலத்தில் பிரிட்டிஷ் மேண்டேட்டில் பிரிக்கப்பட்ட பகுதிகள். பட் அதுலேயும் பாருங்கள், இந்த சண்டைகளில் கிட்டத்தட்ட 22 நியூ கம்யூனிட்டி யூதேயா சமேரியாவில் குடிபெயர்றதுக்கும் அவங்க அப்ரூவல் எடுத்து கண்ட்ரோல் எடுத்திருக்காங்கன்னு பார்க்குறோம். இது ரொம்ப 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 சேடான இன்சிடெண்ட்டுங்க. இப்போ ஒரு இஸ்ரேல் ஒரு கப்புள் குழந்தையுடைய அந்த பிரசவத்துக்காக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ணி போயிட்டுருக்கும்போது பாலஸ்தீனர்கள்னால அந்த தாய் சுடப்பட்டாங்க, அவங்க மரித்து போனாங்க. ஆனால் ரொம்ப எமர்ஜென்சியாக சி செக்ஷன் பண்ணி அந்த பேபியை டெலிவர் பண்ணாங்க. பட் அந்த குழந்தையும் 15 நாட்களில் மரித்து போனது ஒரு ரொம்ப துக்கமான ஒரு செய்தி. இது யுத்தம் அப்படி இல்லையா? அப்போ 2 சைடுமே என்ன இருக்கும், தாக்குதல் இருக்கும், சில இழப்புகள் இருக்கும். ஸோ இவங்களும் ஆலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோல்ஜரை இழந்திருக்காங்க, மற்றும் 3 more soldiers were killed in Gaza. காசாவில் மறிக்கிறாங்க, சிலர் இன்ஜூரி, எல்லாம் சின்ன சின்ன வாலிபர்களுங்க. ஆனால் அந்த நாட்டை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, அவங்க ஜீவனையும் கொடுப்பாங்களே தவிர பின்வரக்கூடிய ஜெனரேஷன்ஸுக்கு அதுதான் அவங்க ப்ராமிஸ் லேண்டை விடவே மாட்டாங்க. இவங்க எப்படி தெரியுங்களா, 2000 வருஷமாக ஊராக சுற்றுனாங்க இல்லையா? அங்கே இருக்கும்போதும் அந்த பண்டிகை காலத்தில் ஃபெய்த்தாக சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் இயர் இன் ஜெருசலேம், அடுத்த ஆண்டு இந்த பண்டிகையை நாங்கள் எங்கே கொண்டாடுவோம், ஜெருசலேமில் நாங்கள் கொண்டாடுவோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இப்போ அதிகமாக இஸ்லாமியர்கள் வந்து முஸ்லிம் பிரதர்ஹுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவங்க பல இடங்களில் கேப்சர் பண்ணுறதை பார்க்குறோம். சீரியா நாட்டில் பார்த்திங்கன்னா ISIS பயங்கரவாத இயக்கங்கள் ரொம்ப அதிகமான அளவில் மறுபடியும் முளைச்சி எழும்புறாங்களாம். இதெல்லாம் நமக்கு ஞாபகத்தில் நம்ம வச்சுக்கணும். இப்போது இது பாருங்க, IDF சொல்லியிருக்காங்க, முக்கியமான ஹமாஸை சேர்ந்த சீனியர் மிலிட்ரி அந்த கமாண்டர்ஸ் அவங்களை எல்லாத்தையும் நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது முக்கியமாக இந்த சின்வருடைய எலிமினேஷன், இவரை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் சொல்கிறேன். எப்படி ஒரு 30 செகண்டில் குறி வச்சு இவங்க தூக்கியிருக்கிறாங்க. முகமது சின்வர், யாயா சின்வாருடைய சகோதரன், மற்றும் இன்னொருவர் 2 பேர்த்தையும், இந்த கமாண்டர் ஆஃப் ஹமாஸ் 2 பேர்த்தையும் ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு தாக்குதல் நடத்தி யாருமே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸ் இவங்கெல்லாம் எப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எப்போ வேணால் ஆபத்து இருக்குன்னு தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிணை கைதிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களையே கட்டிக்கிட்டு தான் சுற்றுவாங்க. ஆனால் என்ன ஒரு ட்ராக் பண்ணி குறி வச்சு ஹாஸ்டேஜஸ் இல்லாத டைமில் அவங்க இருக்கக்கூடிய அந்த அண்டர் கிரவுண்ட் பிளேஸில் ஒரு 30 செகண்ட்ஸில் முக்கியமான பீப்புள் எல்லாத்தையும் எடுத்திருக்கிறாங்க.
இந்த ஆரம்பிக்கும் போது காசால இருக்கக்கூடிய ஹமாஸ் பயங்கரவாதிகள் சொன்னாங்க அல் அக்ஸா ஃப்ளட் அப்படிங்கிற பெயரில் நடத்துனாங்க. ரொம்ப அழகாக இருந்த நகரம் கீழே இருக்கிறது பாருங்க எப்படி மாறி போயிடுச்சுன்னு. இந்த மாதிரி இஸ்ரேலை மாத்திரம்னு சொன்னாங்க. ஆனால் இஸ்ரேல் இன்னைக்கு டாப்பில் வந்துருச்சு. இவங்க இந்த அளவுக்கு தேசத்தையே இழக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த நியூக்ளியர் பவர், அதாவது யுரேனியம் என்ரிச்மெண்ட். ஸோ ஈரான் வந்து பயங்காட்டிகிட்டே இருக்குதுங்க. இங்கே பாரு, நான் நியூக்ளியர் வெப்பன் எடுக்க போகிறேன், ஸோ அந்த பாம் வந்து நியூக்ளியர் பாம்ஸை நான் பயன்படுத்த போகிறேன். இப்போவுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய அச்சுறுத்தக்கூடிய ஒரு செய்தி, அவங்கக்கிட்ட 10 நியூக்ளியர் பாம்ஸ் இருக்குது. அதை போட்டாங்கன்னா ஹிரோஷிமா நாகசாகியுடைய அழிவை விட ஒரு பயங்கரமான ஒரு பேரழிவாக இருக்கும். இஸ்ரேல் நாட்டுக்கு அது ஒரு ஆபத்து, அச்சுறுத்தல். ஆனால் அவங்க பயப்பட வேண்டாம், அவங்க நிச்சயமாக அழிஞ்சு போக போகிறது கிடையாது. ஆனால் எல்லா இடத்துல இருந்தும் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வருது. அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க ரொம்ப 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 சீக்கிரமாக அந்த அணு ஆயுதங்களை தயாரித்து ரொம்ப நெருங்கி வந்திருக்கிறாங்க. அட் அ ஃபாஸ்ட்டாக பேஸ் தே ஆர் ஜஸ்ட் கிரியேட்டிங் எவ்ரி திங் அப்படிங்கிறது. ஸோ அந்த நியூக்ளியர் வெப்பன் வந்து நாங்கள் தடுப்போம். அப்படி நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா நாங்கள் உங்களை முன்கூட்டியே நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஈரான் அதான் சொல்லியிருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட எங்ககிட்ட ஈக்குவலன் டு 10 பாம்ஸ் நாங்கள் வச்சுருக்குறோம், உங்களை சும்மா விட போகிறது இல்லை அப்படின்னு இஸ்ரேலில் பயங்காட்டிகிட்டே தான் இருக்குது. சீரியாவிலையும் வெளியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை படைகளில் சேர்த்திட்டே இருக்கிறாங்களாம். இவர் தான் சுப்ரீம் லீடர் கமேனி, ஈரானுடைய கமேனி. அப்போ அவர் சொல்கிறாரு, எங்களை யாரும் தடுக்க முடியாது, எங்கள் நாட்டுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா எங்களுக்கு இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ், இந்த அணு ஆயுதங்கள் எங்களுக்கு தேவை, அதை நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யாருமே எங்களை என்ன செய்ய முடியாது, இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறதுலேருந்து எங்களை தடுக்க முடியாது. ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேல் என்ன சொல்லுது, நீ உன்னுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை நீ கைவிட்டு தான் ஆகணும், அது பாதுகாப்பு இல்லை, அது பயமுறுத்தக்கூடிய ஒரு பெரிய சேதத்தை வரவைக்கக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எல்லாத்தையும் கேட்கல. ரெண்டாவது, இந்த பிணை கைதிகள் பேச்சுவார்த்தை 58 பேர் இருக்காங்க. அதில் கொஞ்சம் பேர் தான் உயிரோடு இருக்கிறாங்க. அதில் அநேகர் மரித்து சடலங்களாக அவங்க வைத்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கு இதுவரைக்கும் எந்த ப்ரப்போசலும் வரல. ஸ்டீவ் விட்காஃப் கொண்டு வந்திருந்த எந்த ப்ரப்போசலுக்கும் ஹமாஸ் என்ன செய்ய மாட்டேங்குது, ஒன்றா கொண்டு வர மாட்டேங்குது. அதே போல் ஈரான் ஒரு பக்கத்தில் என்ன செய்யுது, நாங்கள் நியூக்ளியர் ப்ரோக்ராமை கைவிட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ ஏதோ ஒரு ஆக்ஷனை எடுத்து தான் ஆகணும். இப்போ கடைசியாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறாங்களாம். என்ன பேச்சுவார்த்தைன்னு கேட்குறீங்களா? முதல் நாளில் மொத்தம் 60 நாள் சீஸ் ஃபயர். ஸோ 60 நாள் யுத்தம் நடக்காது, ஒருத்தர் தாக்கிக்க மாட்டாங்க. ஸோ இந்த 60 நாளில் இந்த முதல் நாளில் 5 உயிரோடு இருக்கக்கூடிய பிணை கைதிகளும் 9 மரித்து போன ஹாஸ்டேஜஸ் உடைய டெட் பாடிஸும், 7வது நாளும் அதே மாதிரி 5 பேர்த்தையும் அதே மாதிரி 9 டெட் பாடிஸையும் அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இஸ்ரேல் என்ன பண்ணணும் உடனே, ஸோ அவங்களுடைய மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ், காசாவில் இருக்கக்கூடிய மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸை கம்ப்ளீட்டாக அவங்க நிறுத்தணும். இதுக்கு பதிலாக இஸ்ரேல் வந்து என்னெல்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு பாருங்கள். உயிரோடு இருக்கக்கூடிய 10 ஹாஸ்டேஜஸ், 125 லைஃப் பிரிசனர்ஸ், 1111 காசாவில் இருக்கக்கூடிய பிரிசனர்ஸ், அக்டோபர் 7க்கு அப்புறம் அவங்க அரெஸ்ட் பண்ண இத்தனை பேர்த்த அவங்க ரிலீஸ் பண்ணணும். ஸோ எதுக்கு, 18 இறந்து போன அந்த இஸ்ரேல் மக்கள் சடலங்களுக்கு பதிலாக இஸ்ரேல் பாருங்கள் 180 பாடிஸ் ஆஃப் காசன்ஸை வந்து 2 ஸ்டேஜில் இப்படி கொடுக்கணும். ஸோ 10th டேயில் ஹமாஸ் என்ன சொல்லுது, நாங்கள் உயிரோடு இருக்கிறவங்களுடைய கண்டிஷன், அவங்க எப்படி இருக்காங்கங்கிற ரிப்போர்ட்டை நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற சொல்லுது. இது வந்து இப்போ அமெரிக்கா, ஈஜிப்ட் மற்றும் கத்தார் இவங்க எல்லாருமே இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்காக, இந்த சீஸ் ஃபயருக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பட் எப்படி இந்த டீல் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. நம்ம எல்லாரும் நம்முடைய ஜெபங்களில் வைப்பது ரொம்ப அவசியம். நீங்கள் தொடர்ந்து நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டே இருப்பீங்க, இஸ்ரேல் வந்து ரொம்ப அடாவடித்தனம் பண்ணுறாங்க, இஷ்டத்துக்கு சுடுறாங்க, இஷ்டத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய காசா பொதுமக்களை தாக்குறாங்கன்னு. அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. அவங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எல்லா ஹியூமனிடேரியன் எய்ட்ஸும் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு ரீச் ஆகுதாங்கிறத அவங்க என்ஷூர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அது போகுது. பட் அங்கே அவங்க பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா, அங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஹமாஸ் தீவிரவாதிகளே தான். இந்த வார்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த அட்டாக்கை
எப்படி இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்போ இஸ்ரேல் ஒரு புது விதமான ஒரு டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க லேசர் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ பாருங்கள், அந்த லேசர் கேமராஸ் யூஸ் பண்ணி இது வரைக்கும் ஹெஸ்போலாலேருந்து வந்த எத்தனையோ ட்ரோன்ஸ், அதாவது அது இன்டர்செப்ட் பண்ணி அதை அழிச்சிருக்கு, எந்த ஒரு தாக்குதலும் இல்லாமல். ஸோ தி கால் இட் இஸ் அயன் பீம் அப்படின்னு சொல்லக்கூடிய லேசர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அது ஒர்க் பண்ணுது, மேகன் ஓர் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் வந்து இப்போது கரண்ட்டாக வந்து சீரியா, ஏமன் அந்த நாட்டிலிருந்து தொடர்ச்சியாக தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்குங்க. மாறி மாறி தாக்குதல் நடத்துகிறாங்க. பட் எவ்ரி மிசைல் இஸ் பீயிங் இன்டர்செப்டட். அதை அழகாக இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. நிறைய அந்த காலத்தில் இப்போ நிறைய டாக்குமெண்ட் எரிஞ்சு போயிருச்சு இல்லையா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி 70வது நூற்றாண்டில். அதுக்கு சம்மந்தப்பட்ட சிலது எல்லாத்தையும் 1982லேயே ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் கண்டெடுத்து அதை ரிசர்ச் பண்ணி இப்போ அதோடைய சில தகவல்கள்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஏமனில் இருக்கக்கூடிய சனா ஏர்போர்ட் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கு இஸ்ரேல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். மார்க்கோ ரூபியோ சொல்லியிருக்கிறாரு, எங்கேயுமே ஆன்டை செமிட்டிசம்க்கு நாங்கள் வழி வகுக்கவே மாட்டோம். ஸோ அதெல்லாம் உங்கள் நாட்டோட வச்சுக்கோங்க. அதை இங்கே வந்து எந்த இடத்துலையும் இஸ்ரேலுக்கு விரோதமாக ஒரு தாக்குதல் நடத்தக்கூடாதுங்கிறது ஒரு பெரிய லாங் ரிப்போர்ட்டாகவே அவர் கொடுத்துருக்கிறாரு. ஹெஸ்போலா கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் ஆகணும், அப்போ தான் அந்த நாட்டுடைய சீரமைப்பை பற்றி நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காசா மக்கள் மேலே சுட்டவங்களையும் இஸ்ரேல் சுட்டுருச்சுன்னா பாருங்களேன். ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃப்ரான்ஸும் சவுதி அரேபியா என்ன சொல்லுது, எதுக்குடா இந்த பிரச்சனை, நாட்டை ரெண்டாக பிரிங்க, அவனும் இருந்துட்டு போகிறான், பாலஸ்தீனமும் இருந்துட்டு போகுது, நீயும் இருந்துட்டு போ, பேசாமல் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இஸ்ரேல் தயாரிக்கக்கூடிய எந்த மிசைலும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சில நாடுகள் வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இஸ்ரேலுடைய சப்போர்ட் இல்லாமல் யாராலையும் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்து நிற்கிறாங்க. அப்போது கொலராடோ அப்படிங்கிற பகுதியில் ஒரு 6 பெரியவங்கங்க, வயசானவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு அமைதியான முறையில் 58 ஹாஸ்டேஜஸும் எங்களுக்கு ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு அவங்களோட கொடி பிடிச்சி அமைதியாக நடந்து போன அவங்க மேலே பயங்கரமான ஒரு தாக்குதல் நடந்திருக்குது. ஸோ இந்த அளவுக்கு தீவிரவாதம் அதிகரித்து வருது. அப்படிப்பட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்போ நமக்கே ரொம்பவே பயமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். அந்தளவுக்கு ஸோ இது வந்து நிறைய அவங்கள பற்றி, இஸ்ரேலை பற்றின ஃபேக் வீடியோஸ் எல்லாம் வெளியே வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா, காசாவில் ஹியூமனிடேரியன் எய்ட் கிடைக்கலன்னு சொன்னாங்க இல்லையா, ஆனால் கிட்டத்தட்ட 7 மில்லியன் மீல்ஸ் 8 நாள்லேயே எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற அளவுக்கு அதை பார்த்துருக்குறாங்க. பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் வீடியோவில் எல்லா மக்களும் ஓடி வந்து, ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டோருக்கு நன்றி சொல்லணும். நம்மளை 3 நேரம் ஆண்டோர் நல்ல ஆகாரத்தை கொடுத்து, நல்ல வீட்டை கொடுத்து, ஆண்டோர் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சிருக்கிறார். அதைவே ஒரு நாளும் மறக்காமல் நம்ம ஒரு நாள் நல்லா வாழ்ந்த மக்கள் தான். ஆனால் இன்னைக்கு ஒரு வேளை ஆகாரத்துக்கும் இன்னைக்கு பயம் இல்லாமல் படுக்கவும் அவங்க இடத்த தேடுறதை பார்க்கும் பொழுது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இதுவும் யூதர்கள் மேலே நடந்த ஒரு ஜூயிஷ் சில்ட்ரன், அவங்க பேரண்ட்ஸ் மேலே நடந்த ஒரு தாக்குதல். ஸோ இது என்னன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரைடு மந்த் அப்படின்னாலே இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி அவங்க பாருங்கள், அவங்களுடைய இந்த ப்ரைட் மந்த் எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஹமாஸை வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா பாருங்களேன். ஏற்கனவே அவன் செய்கிறதே ஒரு பயங்கரமான இது, பட் இதில் ஹமாஸை வேறு சேர்த்திக்கிட்டாங்க. போன வாரம் எத்தனை பேர் பார்த்தீங்க, உக்ரைன் நடத்திய ஒரு வித்தியாசமான ஒரு தாக்குதல். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போ இந்த வித்தியாசமான தாக்குதலை பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பும் இந்த உக்ரைனுடைய பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியும் மீட் பண்ணும்போது சீக்கிரமாக ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரணும், ரஷ்யாவும் உக்ரைனும் நடத்துகிற இந்த போர் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொன்னார். எப்போ அவன் பெரிய நாடு, உன்கிட்ட ஒன்றுமே கிடையாது, நீ பேசாமல் இரு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு நிகராக இந்த ஜெலன்ஸ்கி ஒரு வித்தியாசமான ஒரு செயலே செஞ்சு காட்டியிருக்கிறாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த வீடியோ பாருங்களேன். இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும், ஒரு ஆப்ரேஷன் நடத்தியிருக்காங்க, ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் அப்படின்னு. ஸ்பைடர் வெப் அப்படின்னா என்னென்னா, அதுக்கு என்ட்ரியும் கிடையாது, அதுக்கு எக்ஸிட்டும் கிடையாது. அந்த வெப் எங்கே, அது ஒரு கிளஸ்டர் மாதிரி. அது மாதிரி எப்படி நுழைஞ்சு எப்படி அட்டாக் பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 4 முக்கியமான அந்த பாயிண்ட்டை வச்சு என்ன செஞ்சுருக்கிறாங்களாம், அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதாவது இவங்க யூஸ் பண்ணது வந்து PVD அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ட்ரோன், 1 person வியூ ட்ரோன். அப்போது அது எவ்வளோ அப்படின்னா 6 அடி நீளம், 3 அடி அகலம், இவ்வளவே தான். பாருங்கள், நான் அடுத்த பிக்சரில் போட்டிருப்பேன்.
ஸோ அந்த மாதிரி எத்தனை ட்ரோன் தயாரிச்சாங்கன்னா 117 ட்ரோன், ஒரு பெரிய கழுகு சைஸில் ஒரு ட்ரோன். இப்போ இந்த ட்ரோன் எல்லாமே என்ன தூக்கிட்டு போகுதுன்னா வெடிமருந்தை தூக்கிட்டு போகுது. இந்த வெடிமருந்தை எங்கே கொண்டு போய் வைக்க போகிறாங்கன்னா உக்ரைன் நாட்டிலேருந்து ரஷ்யாக்குள்ளே கொண்டு போக போகிறாங்க. இந்த ரஷ்யாக்குள்ளே எப்படி கொண்டு போகிறது? அப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய ட்ரக்கு செய்கிறாங்க. அப்போ மரத்தால் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ட்ரக்கு, அந்த ட்ரக்குக்குள்ளே இந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் அடுக்கிறாங்க. பாருங்கள், இதை பாருங்களேன் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. ஒரு ட்ரக்குக்குள்ளே அடுக்கிறாங்க. இந்த ட்ரக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மகிள் பண்ணி ரஷ்யாக்குள்ளே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. எத்தனை நாளாக எடுத்துருக்குறாங்க? டிசம்பர் 2023 போட்ட பிளானுங்க. ஒரு வருஷமாக இத்தனை ட்ரோனை ஒரு பெரிய ட்ரக் 60 அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்கில், இங்கே பாருங்கள் அதெல்லாம் குட்டி குட்டி ட்ரோன், எல்லா ட்ரோன்லேயும் என்ன இருக்குது, பாம் இருக்குது. ஸோ இந்த பாமை உள்ளே வச்சு கன்சீல் பண்ணி இந்த ட்ரக்கை உக்ரைன்லேருந்து ரஷ்யா நாட்டுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ரஷ்யா நாட்டுக்குள்ளே கொண்டு போய் எந்தெந்த ஏர்பேஸை தாக்கணுமோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒளிச்சு நிறுத்தி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி 4 முக்கியமான ஏரியா, உக்ரைன்லேருந்து ரஷ்யாவுக்கு 4000 கிலோமீட்டர் தூரம் உள்ள இடத்துல கொண்டு போய் இந்த மாதிரி இறக்கி வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சைபீரியன் பிளேஸில், ஆர்டிக் அந்த பகுதியில் அது 6000 கிலோமீட்டர், அந்த இடத்துலையும் கொண்டு போய் ஒரு ட்ரக்கை நிறுத்தி எல்லாமே சென்சார் மூலிமா ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுறது. அதை என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடிங்க அவங்க நாட்டில் இருந்து அதை ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருக்கிறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகி அங்கிருந்த ட்ரோன் எல்லாம் பறந்து எதெல்லாம் அவங்க அட்டாக் பண்ணணுமோ அத்தனையும் அட்டாக் பண்ணி முக்கியமான அவங்களுடைய ஏர் பேசஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிச்சு. ஒரு மிகப்பெரிய டேமேஜை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு ஷாக் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்களுடைய நியூக்ளியர் பாம்ஸை கேரி பண்ணக்கூடிய அந்த ஃப்ளைட்டாக TU-95, TU-22, M3, A-50 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரக விமானங்கள் எல்லாத்தையுமே நியூக்ளியர் பாம்பை கேரி பண்ண போகிற எல்லா இடத்துலையும் என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா இது பயங்கரமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதனால் இது எப்படிப்பட்டதுக்கு ரிலேட்டட் அப்படின்னு அவங்க பீப்புள் சொல்கிறாங்கன்னா, 2வது உலகப்போரில் நடந்த பேர்ல் ஹார்பர் அந்த மூமெண்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஜப்பான் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணிச்சுங்க. யார் மேலே அப்படின்னா அமெரிக்காவுடைய ஏர்பேசஸ் மேலே அது அட்டாக் நடத்துச்சு. ஸோ அதை கூட அவங்களுடைய பழைய பிரசிடென்ட் சொன்னார், எ டேட் விச் வில் லிவ் இன் இன்ஃபான்சி அப்படின்னு சொன்னார். அப்போது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வரலாறில் மறக்கவே முடியாது. அன்னைக்கு அமெரிக்கா இது மேலே தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட அவங்களுடைய 2403 அமெரிக்க சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டாங்க. US வார்ஷிப், பேட்டில் ஷிப்பு, 188 ஏர்க்ராஃப்ட் எல்லாத்தையும் அடித்ததுக்கு அப்புறம் தான் அமெரிக்கா 2வது உலகப் போரில் நான் தாக்குதல் நடத்துகிறேன்னு சொல்லி ஜப்பானுக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய போராக வந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இத்தனை ஒரு மிகப்பெரிய அழிவை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. இதெல்லாமே ஆக்சுவலாக அவங்க வெளி தேசத்திலிருந்து தான் கொண்டு வந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச மாதிரி தெரியல, 1 ஹவர்லேயே முடிஞ்சிருக்குது. ஆனால் ஆப்ரேஷன் பேர்ல் ஹார்பர், அந்த பேர்ல் ஹார்பர் மோமெண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னா பாருங்க, இவ்வளவே பெரிய ட்ரோன் தாங்க. ஆனால் இதை பற்றியும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. எல்லா இடங்களுக்குள்ளே அது போகும், அது ஒன்றும் சேதப்படுத்த முடியாதுன்னு. இன்றைக்கி பாருங்கள், ஒரு 4000-6000 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த சைடு கொண்டு போய் 1 இயராக பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணி ஒரு குட்டி ட்ரோனை டிவைஸை ரெடி பண்ணி இன்றைக்கி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுக்கு பதில் தாக்குதல் நிச்சயம் ரஷ்யா பண்ணுன்னு சொல்கிறாங்க. இது ஒருவேளை 3வது உலகப் போராக வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அமெரிக்கா வந்து ஒரு பெரிய தாக்குதலை நடத்துச்சோ அது போல் ஒரு தாக்குதலை இது நடத்தலாம். இப்போ தான் சமீபத்தில் அவங்களுடைய F-16 ஒரு விமானத்தை அழிச்சப்போ ரஷ்யா என்ன பண்ணுச்சா, அவங்க சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் பல 4 கோடிக்கு மேலே கொடுத்து அவங்களெல்லாம் கௌரவிச்சு தான். அது கொண்டாடி முடியலைங்க. இங்கிருந்து ட்ரக்கு வழியாக ட்ரோன் அனுப்பி பயங்கரமான ஒரு சேதத்தை அனுப்பியிருக்காங்க. உக்ரைன் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அலர்ட்டில் இருக்குது. இது எல்லாமே நமக்கு காண்பிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, will it lead to escalation of war?
இன்னும் இந்த யுத்தங்கள் இன்னும் அதிகரிக்குமா? அப்படி ரஷ்யா ஒரு முதன்மையான இடத்துக்கு வரும்பொழுது இந்த கோகு மாகோகு யுத்தத்திற்கு தேவையான எல்லா நாடுகளும் ரஷ்யாவோட இணைந்து வரும், நிச்சயமாக இணைந்து வரும். அந்த மிகப்பெரிய ஒரு தாக்குதல் கடைசி நாளுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நம்மளும் அந்த காரியத்திற்காக ஆயத்தமாகவும். ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல் வில் கண்டினியூ நெக்ஸ்ட் வீக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.